தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 19ஆம் நாள் 2/5/2025 வெள்ளிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று சுக்கிரவாரம் என்று போற்றுகின்ற வெள்ளிக்கிழமை. சைவ சமயத்தவர்களாகிய நாமெல்லாம் அதிகாலையிலே எழுந்து ஸ்நான அனுஷ்டானங்களை முடித்து வீடு பூராவும் துப்புரவு செய்து மஞ்சள் தண்ணி தெளித்து சாம்பிராணி தூபமிட்டு தீபங்களை ஏற்றி வைத்து வீட்டிலே சுவாமி அறையிலே பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். மலர்கள் பறித்து சுவாமி படங்களுக்கு சாத்தி தூபதீப ஆராதனை செய்து தேவார் திருமுறைகள் சிவபுராணம் பஞ்சாட்சர மந்திரங்கள் இவையெல்லாம் பாராயணம் செய்கின்ற பொழுது அந்த வீட்டிலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்குமா. இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையிலே ஆலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் அருகிலே உள்ள ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்து நம்மால் முடிந்த தொண்டுகள் செய்வது, இவ்வாறான இறை வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதற்கு இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சிறந்த நாள். பல்வேறு ஆலயங்களிலே இந்த வெள்ளிக்கிழமைகளிலே சுக்கிரவார உற்சவம் என்று சுவாமி பலம் பெறுகின்ற அந்த உற்சவத்தில் நாம் கலந்து கொள்வதோடு ஆலயங்களிலே சென்று தேவார திருமுறைகளை பாராயணம் செய்து சிவபுராணத்தை பாராயணம் செய்து அங்கே கூட்டு பஜனைகள், அந்த கூட்டு பஜனைகளிலே நாமும் கலந்து இறை நாமாக்களையெல்லாம் நாம் ஆலய வழிபாடுகளிலே பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமா. நம்முடைய உள ரீதியான ரோகங்கள் நீங்குகின்ற வகையிலும் உள ரீதியான ரோகங்கள் நீங்குவதற்கும் இந்த இறை வழிபாட்டிலே நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு பரோபகாரமான சிந்தனையோடு இந்த இறை பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும். அவ்வாறு இந்த இறை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இறைவன்பால் சென்று பிரார்த்தனைகள் செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுது நமக்கு வேண்டிய அனைத்தும் கிடைக்குமா. அபிராமி பற்ற சொன்னார், நல்ல மனதோடு நாம் இறை பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வேண்டிய தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும். எது எதெல்லாம் நமக்கு நல்லது என்று படுகின்றதோ அந்த நல்லது எல்லாவற்றையும் தருமா. நல்லன எல்லாம் தரும். யாருக்கு? அன்பு உள்ளம் கொண்ட அன்பர்களுக்கு. அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடைக்கண்களே. அந்த இறைவனுடைய கடைக்கண்பாடு நமக்கு கிடைக்கின்ற பொழுது வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ இந்த சுக்கிரவாரம் என்கின்ற வெள்ளிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளும் செய்து அவ்வாறு ஆலயங்கள் நமக்கு அருகிலே இல்லை, ஆலயங்களுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டிலே சுவாமி அறையிலே
காலை மாலை வேளைகளிலே மஞ்சள் தண்ணீர் தெளித்து சாம்பிராணி தூவமுட்டி தீபங்களை ஏற்றி வைத்து பிரார்த்தனைகள் செய்து சிவபுராண பாராயணம் செய்கின்ற பொழுது எல்லா விதமான நோய்களும் தீர்ந்து விடுமாம். சிவபுராணத்தை யார் யாரெல்லாம் மனமுருகி பாடுகின்றார்களோ அந்த சிவபுராணத்தை பாடுகின்ற பொழுது எல்லா தோஷங்களும் எல்லா குற்றங்களும் நம்மை விட்டு விலகி இறையருளெல்லாம் பூர்ணமாக கிடைக்கின்ற வகையிலே இந்த வெள்ளிக்கிழமை நாமும் இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. குடும்ப வாழ்வு, சமூக வாழ்வு, திரு அவை பங்கு தள வாழ்வு என்று பார்க்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற வெற்றிகள், நன்மைகள், வளர்ச்சிகள் இவற்றை பார்ப்பதிலும் பார்க்க சில வேளைகளிலே நாங்கள் குறைபாடுகளை, பிரச்சனை இருக்கின்றன, இங்கு ஒற்றுமையாக இல்லை, இவர்கள் மத்தியிலே குழப்ப நிலை இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய வாழ்விலே கசந்து போகின்றோம். அல்லது எங்களுடைய வாழ்விலே நாங்கள் முன்னேறி செல்வதற்கு நாங்கள் மனமில்லாதவர்களாக இருக்கின்றோம், ஈடுபட விருப்பமில்லாதவர்களாக இருக்கலாம். காரணம் ஒரே குழப்பமாக இருக்கின்றது. இங்கே பிரச்சனை, அங்கே பிரச்சனை, எதை எடுத்தாலும் பிரச்சனை என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது வாழ்க்கை கசந்து போகின்றது. வாழ்க்கையில் நாங்கள் முன்னேறி மகிழ்ச்சியாக நிறைவாக இருப்பதற்கு சந்தர்ப்பங்களை இழந்து விடுகின்றோம். இந்த தொடக்க காலத்திலே திரு அவை கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பின்பு அவர்கள் தாமாகவே இயங்க வேண்டிய அந்த நிலைப்பாட்டிலே அவர்கள் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. புதிய பிரச்சனைகள் கிளம்பி எழுந்தன. புதிய புதிய அவர்கள் கேட்டிராத, கண்டிராத பிரச்சனைகள். இவற்றிற்கு எப்படி முகம் கொடுக்க முடியும் என்று சிந்திக்கின்ற பொழுது சிலர் எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தார்கள். நாங்கள் சில வேளைகளிலே அந்த காலத்திலே, அந்த நாட்களிலே என்று பழைய காலங்களுக்கு திரும்பி அந்த பழைய காலங்களிலே இருந்த வாழ்க்கை முறை மாறிவிட்டது என்பதை நாங்கள் எதிர்மறையாக பார்க்கின்றோம். அந்த காலம் மீண்டும் திரும்பி வராது. ஆனால் புதிய யுகங்களை, புதிய காலத்தை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது புதிய சவால்களுக்கு முகம் கொடுப்பதற்கு எங்களுக்குள்ளே ஒரு திறந்த மனம் இருக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் திறந்த மனதோடு அணுகுகின்ற பொழுது ஆண்டவருடைய அருளும் அவருடைய ஆவியினுடைய கொடைகளும் எங்களை இயக்கும். எங்களுக்கு புதிய முடிவுகளை, புதிய அணுகுமுறைகளை, புதிய புதிய விடயங்களை நாங்கள் செய்வதற்கு ஆற்றல் பெறுவோம். இங்கு நாங்கள் கடந்த காலத்திலே சில வேளைகளிலே நாங்கள் இடம்பெற்ற நிகழ்வுகளை பற்றி அதிலிருந்து நாங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் கடந்த காலத்திலே வாழ்ந்தது போலவே இன்னும் எதிர்காலத்திலும் வாழ வேண்டும் என்று ஒரு பழமை பேணிகளாக நாங்கள் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய உறவாடல்களிலே, எங்களுடைய ஈடுபாடுகளிலே குழப்பங்கள் இருக்கும், முரண்பாடுகள் தோன்றும். அதனாலே நாங்கள் ஆற்றக்கூடிய நல்ல விடயங்களை, நாங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையின் முன்னேற்றங்களை காண முடியாமல் போகலாம். ஆனாலே இந்த மாறி வரும் உலகத்திலே புதிய புதிய சூழல்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்கின்ற பொழுது அது எங்களுடைய குடும்ப சூழலாக இருக்கலாம், அல்லது புதிய சமூகத்தினுடைய அல்லது அமைப்புகளினுடைய சூழலாக இருக்கலாம். அங்கெல்லாம் நாங்கள் புதிய சூழலுக்கும் முகம் கொடுத்து அவற்றிலே நாங்கள் வெற்றி காண்பதற்கு அடிப்படையிலே நாங்கள் திறந்த மனமுள்ளவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நல்ல நல்ல காட்சிகளை, முன்னேற்றங்களை, நல்ல விடயங்களை நாங்கள் நல்ல அனுகூல ரீதியாக நாங்கள் அணுகி
அவற்றிலே நாங்கள் வெற்றியும் வளர்ச்சியும் காண முடியும். இறைவன் உங்கள் அனைவரையும் எதிர்காலத்தை நோக்கி, முன்னேற்றத்தை நோக்கி ஒரு படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்தின் பாதையிலே அடியெடுத்து வைப்பதற்கான ஆற்றலையும் திறமையையும் திறந்த மனப்பான்மையையும் இறைவன் அருள வேண்டும் என்று இந்த நாளிலே உங்கள் அனைவருக்காகவும் வேண்டி நிற்கின்றேன். ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கிரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு செல்வங்களை தந்திருக்கிறான். அந்த சொத்து செல்வங்களில் பணமும் மிக முக்கிய ஆதிக்கத்தை எம் மத்தியிலே செலுத்தி கொண்டிருக்கிறது. பணம் உள்ளவர்கள் பணம் இல்லாத ஏழைகளுக்கு அதனை பகிர்ந்தளிப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தேவைகளுக்காக மனிதர்கள் கடன் வாங்கக்கூடியவர்களாகவும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் என்பது அது பாரியதோர் பொறுப்பாகவும் கடமையாகவும் இருக்கிறது. இதனை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. தேவைகளுக்காக, ஆகுமான தேவைகளுக்காக, கல்விக்காக, வியாபார நடவடிக்கைகளுக்காக, வீட்டின் அத்தியாவசிய தேவைகளுக்காக, இப்படியாக போதுமான வசதி இல்லாத நேரத்தில் கடன் வாங்குவதை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. பணத்தினால் இன்னும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு உதவி இந்த பணத்தின் மூலமாகவே செய்ய முடியும். இந்த பணத்தை இன்னும் ஒருவரிடத்தில் நாம் கடனாக வாங்குகிற நேரத்தில் அந்த கடனின் மூலமாக எங்களுக்கு மத்தியில் இருக்கிற நட்பு, எங்களுக்கு மத்தியில் இருக்கின்ற அந்த நம்பிக்கை, எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த சகவாசம் கெட்டுவிடக்கூடாது. எங்களுடைய நட்புக்கு பகரமாக, எங்களுடைய நட்புக்கு கெடுதியாக, எதிராக இந்த கடன் விரோதியாக எந்த விதத்திலும் அமைந்து விடக்கூடாது. கடனோடு வாழக்கூடியவர்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். இறைவா, கடனாளியாக என்னை வாழ வைத்து கடனாளியாக என்னை மரணிக்க செய்து விடாதே. ஏனென்றால் மரணித்ததற்கு பிறகு எம்முடைய கடனை நிறைவேற்றக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள்? சமூகத்திலே இன்று பல மக்கள் கடனாளிகளாக மரணித்து விட்டார்கள். ஆனால் அவருடைய கடன்களை தீர்ப்பதற்கு அவருடைய பிள்ளைகள் முன்வராத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கடனை பற்றி இஸ்லாம் அதிகமாகவே சொல்லியிருக்கிறது. கடனாளிகள் உலகத்தில் கண்ணியமாக வாழ வேண்டும், அவர்கள் கண்ணியமாக மரணிக்க வேண்டும். எதை போல தெரியுமா? கடனாளியாக மரணித்தால் அவன் சொர்க்கம் நுழைவதற்கு கூட அந்த கடன் ஒரு திரையாக, தடையாக அமைந்து விடும் என்பதனை பின்வரும் ஒரு நபிமொழி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு நாள் பொழுது ஒரு மனிதன் மரணித்து விட்டார். அவருடைய கடமைகளை செய்வதற்காக பள்ளியில் கொண்டு போய் அவருடைய ஜனாசா, அந்த பூத உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. நபியவர்கள் அந்த ஜனாசா தொழுகையை நடாத்துவதற்காக முன்வந்து நிற்கிறார்கள். வளமையாக நபியவர்கள் மரணித்த மனிதனுடைய கடைசி தொழுகையை தொழுவிப்பதற்கு முன்னால் அருமை தோழர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார்கள். இந்த மரணித்த மனிதன் யாருக்கேனும் கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதா? இவர் கடனாளியா என்ற ஒரு கேள்வியை வளமையாக கேட்பார்கள். அன்றொரு நாள் இப்படியாக அந்த கேள்வியை கேட்ட நேரத்தில் அந்த சபையில் இருந்த ஒரு நபித்தோழர் எழுந்து நின்று சொன்னார், நபியே நாயகமே, இவர் எனக்கு 3 தங்க காசுகள் கடனாக தர வேண்டும். என்னிடத்திலே வாங்கினார், அவர் திரும்ப தராமலேயே மரணித்து விட்டார் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியா? அப்படியாக இருந்தால் இந்த தோழருக்கு நீங்களே தொழுவித்து கொள்ளுங்கள், என்னால் தொழுவிக்க முடியாது என்று நபி அவர்கள் தொழுகை நடாத்துவதற்கு தயார் நிலையில் இருந்த நிலையில் அந்த இடத்திலே இருந்து நகர்ந்து விடுகிறார்கள். ஒரு கடனாளிக்காக எனக்கு நின்று தொழுவிக்க முடியாது, ஏனென்றால் கடனாளி அந்த கடனை கொடுக்கின்ற வரைக்கும் சொர்க்கம் நுழைய முடியாது என்று சொன்ன நபி அவர்கள். அந்த சபையில் இருந்த இன்னும் ஒரு நபித்தோழர் கதாதா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய 3 தங்க காசுகளுடைய கடனுக்கும் நான் பொறுப்பாக இருக்கிறேன், நானே அவர் சார்பாக அந்த கடன்களை நிறைவேற்றி விடுகிறேன் என்று பொறுப்பேற்ற போதுதான்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து அந்த மனிதனுடைய கடைசி ஜனாசா தொழுகையை தொழுவித்து அவருக்காக பிரார்த்தித்து அந்த மண்ணறைக்கு கொண்டு போய் அவரை நல்லடக்கம் செய்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், எத்தனை கடனாளிகள் கடனோடு மரணிக்கக்கூடிய வாழ்க்கை, கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பும் சுகமும் கடனை கொடுக்கின்ற நேரத்தில் இல்லாத நிலையை இன்று சமூகத்தில் அலட்சியவாதி தன்மையை பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எம்மை இந்த தண்டனையிலிருந்து பாதுகாக்க வேண்டுமென்றால் நாம் ஒருவர் மற்றவரிடத்திலே கடனாளியாக வாழ்வதை தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய சீமான் தனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இறைவனிடத்தில் எப்போதும் பிரார்த்திக்க வேண்டும், இறைவா போதுமென்ற மனப்பாங்கையும் எங்களுடைய செல்வத்திலே யா அல்லாஹ் அபிவிருத்தியை தருவாயாக. ஏழ்மையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டு எங்களை சோதித்து விடாதே, வறுமையை கொண்டும் ஏழ்மையை கொண்டும் எங்களை சோதித்து யா அல்லாஹ் கடனாளியாக எங்களை வாழ வைத்து கடனாளியாக மரணிக்கச் செய்து விடாது என்று இறைவனிடத்திலே நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே நேரத்தில் செல்வமும் செல்வாக்கும் எங்களிடத்தில் அதிகமாக போதுமான தன்மை இருக்கும் என்றால் கடனை திரும்ப கொடுப்பதற்கு வசதி இல்லாத மனிதர்களுடைய கடன்களை நாம் மன்னித்து விட வேண்டும். ஒரு நபித்தோழர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார். சொன்னார், நபியே நாயகமே, கடனாளிகளை நான் மன்னித்து விட்டேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும் உன்னை மன்னித்து உனக்கு சொர்க்கத்தை தருவான் என்று சொன்னார்கள். ஆக கடனாளிகளை நாம் மன்னிப்பதும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகின்ற அழகிய நற்குணங்களாகும். எல்லாம் வல்ல அல்லாஹின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.